ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்டெரிசிஸ். See, lagging of magnetic induction behind the magnetic field. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஃபெர்ரோமேக்னெட்டிக்கில் என்னென்ன நடக்கும்? ஆல்ரெடி நம்ம ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பார்த்தோம். அது என்ன இருக்கும்? ஹேவிங் டைபோல் மூமெண்ட். அதில் நார்மலாகவே என்னவாக இருக்கும்? பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதை போய் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். இப்போ நார்மலாக சைக்கிளில் பெடல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நடக்க போகுது. என்னென்னா, let us consider x axis minus y axis plus y axis minus x axis. இதை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இது எப்படி சார் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லிசன். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கிறீங்க, நார்த் அண்ட் சவுத். இதில் போயிட்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கை வைக்கிறீங்க. இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் முன்னாடி நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது டயா, பாரா, ஃபெர்ரோ, இது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபெர்ரிக், ஆன்டி ஃபெர்ரோ இதெல்லாம் இருக்குது. அதில் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்படி வைக்கிறீங்க. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரிவர்ஸ் கரண்ட்டு ப்ளஸ் டைரக்ட் கரண்ட், ரிவர்ஸ் ஃபீல்டு, ஆப்போசிட் ஃபீல்டு அப்படி வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹச் என்ன ஆகுது? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன ஆகுது? பி. அது என்ன ஆகுது? அதுதான் இதை நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான கான்செப்ட், ஆனால் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது கண்டினியூஸாக ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதில் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சுட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம் இல்லையா, மேக்னடைசேஷன் ஆகுமா? அப்போ மேக்னடைசேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எக்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுமா? அதுதான் இந்த சிங்கிற பாயிண்ட்டு. இதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதை மாற்றி வைக்கிறோம், ஃபீல்டை மாற்றுறோம். அப்படின்னு என்னது? ரிவர்ஸ் பண்ணுறோம். இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் அது டிக்ரீஸ் ஆகும். ஆனால் கண்டினியூஸாக ஃபுல்லாக என்ன ஆகாது? இந்த பாயிண்ட் வரலும் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகாது, லைட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு வருமே தவிர ஃபுல்லாக வேனிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது என்ன டைரக்ஷன்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸா? அப்போ நெகட்டிவ் சைடில் இது என்ன ஆகிட்டு வருது? ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருதா? இந்த கம்ப்ளீட் பாயிண்ட் வந்தோன்னா என்ன ஆயிடுது? வேனிஷ் ஆகிடுதா? ஜீரோ ஆயிடுது. அப்போது மேக்னடைஸ் பண்ணுறதுனால மேக்னெட்டிக் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் போகிறது தான் மேக்னெட்டிக் டென்சிட்டின்னு பார்த்துருக்கோம். மேக்னடைசிங்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வச்சு நம்ம கொடுக்குறது, இதை தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போது இதில் என்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீடென்டிவிட்டி, கோசிசிவிட்டி அண்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட். இதெல்லாம் என்ன சார்? இப்போது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டீங்க, எலாங் எக்ஸ் ஆக்சிஸில் மேக்னடைசிங் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறோம், எலாங் ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் அதாவது ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ் டைரக்ஷனில் அதே இதில் நெகட்டிவில் இதை எடுத்துக்கிறோம், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம். இதுலேயும் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் நான் மெயின். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஒரு சைக்கிள் இருக்குது, சைக்கிளை பெடல் பண்ணுறேன், என்ன பண்ணுறோம்? இங்கே ஃபோர்ஸ் கொடுப்பேன், இந்த இடத்துல சும்மா இருக்கும். அதுக்கப்புறம் இது மேலே வரும்போது என்ன பண்ணுவோம்? இங்கே மறுபடியும் ஃபோர்ஸ் கொடுப்போம், இது என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். அப்போது ஒரு சைக்கிள் இருக்குதுன்னா இதில் ரொட்டேட் பண்ணால் தானே, அதுதான் லேகிங் பிகைன். அதாவது ஒரு ரொட்டேஷனாக நடக்கும். அந்த ரொட்டேஷனாக நடக்கிறனால என்ன ஆகுது? ஃபெர்ரோ மேக்னடிசம். அதுதான் முக்கியம் கண்ணாதில். இதில் சேச்சுரேஷன் எப்போ சேச்சுரேஷன் ஆகுது? இப்போ ஏங்கிற பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுட்டோம். இப்போ என்ன ஆகும்? ஸ்லைடாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு வருமா? சிங்கிற பாயிண்டில் இன்க்ரீஸ் ஆயிருமா? ஏ டு சி சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆயிருதா? ஏ டு சி சேச்சுரேஷன் பாயிண்ட். அதுக்கப்புறம் டைரக்ஷனை மாற்றுறோம், சவுத்தை நார்த்து, இப்படி டைரக்ஷனை மாற்றி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வைக்கிறோம். அப்போது இதில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வைக்கும்போது இது என்ன ஆகுது? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குண்ணா, அதுதான் மெயின் இது கான்செப்ட். இப்போது இது சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆகிருந்தா ஒரு பாயிண்டில், இங்கே சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆனோடனே இதில் என்ன ஆகும்? ரிட்டன் வருது. இப்போது இது ரிட்டன் வரும்போது முழுசாக வேனிஸ் ஆகுதா? முழுசாக ஜீரோ ஆகுமா?
மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகுமா? ஆகாது. அப்படி 0 ஆகாத போது இந்த பாயிண்ட்டும் மெயினானது. இந்த ஏரியாவும் ஏன் இதை மெயினானு சொல்லுறோம்? இப்போ இந்த டிங்கிற பாயிண்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராஃபில். இப்போ டிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது ரீடென்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரீடென்டிவிட்டினா என்னக்குன்னா, ரீடென்டிவிட்டினா நோட் பண்ணிக்கோங்க. ரீடென்டிவிட்டி மீன்ஸ் ஆர் ரெசிடுவல் மேக்னெட்டிசம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் induction retained to the material after removing the magnetism field. இதுதான் retentivity அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது residual magnetism, amount of magnetic induction retained to the material. அந்த மெட்டீரியல் மறுபடியும் retained ஆயிடும். சரியா? இப்போ இது ஏன் கோர்சிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்சிவிட்டி அப்படின்னா என்னக்கண்ணா, அதுக்கு டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதில் புக்கில் இருக்காது, நீங்கள் புக்கில் இல்லைனாலும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் 2 மார்க் கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்க, கோர்சிவிட்டி ஆர் கோர்சிவ் ஃபோர்ஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்ளைட் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். எப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன், எதுக்காக ரிவர்ஸில் கொடுக்குறோம்? To remove the residual magnetism completed from the material. அந்த மெட்டீரியல் இருந்து கம்ப்ளீட்டாக அதை 0 ஆக்கணும். மேக்னட்டிசமே இருக்கக்கூடாது. இப்போ எப்படி டயாமேக்னட்டிசம் பார்த்தோம், நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆகி 0 ஆயிரும் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது, கோர்சிவிட்டி. அது புக்கில் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா நான் சொன்னதை மறுபடியும் கூட நான் சொல்கிறேன். கோர்சிவிட்டி ஆர் கோர்சிவ் ஃபோர்ஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசிங் field applied in the reverse direction to remove the residual magnetism completed from the material. அதாவது இந்த residual magnetism ஆச்சு இல்லையா, அதில் கம்ப்ளீட்டாக 0 ஆக்கணும்னா ரிவர்ஸ் மேக்னட்டிசம் கொடுக்குறோம். இங்கே பாரு, நார்த் சவுத் கொடுத்துருக்குமா? இப்போ வந்து சவுத் நார்த்து மாற்றிருக்கும். இதுக்கு பேர் ரிவர்ஸ். அப்போ ரிவர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுது, திரும்பவும் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குமா? அப்போ மறுபடியும் ஒரு சவுத் இந்த டைரக்ஷன் என்ன ஆகும், ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? இப்போ இந்த நார்த் அண்ட் சவுத் போல் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருமா? இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா? ஆனால் ரிவர்ஸ். அப்போ ரிவர்ஸில் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வருது. அது இந்த ஈங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோர்சிவிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது சேச்சுரேஷன் ஆஃப் ரிவர்ஸ் பாயிண்ட். இது மைனஸ் சேச்சுரேஷன் ஆகுமா? மைனஸ் சேச்சுரேஷன் ஆயிருமா? அப்போ இது மைனஸ் சேச்சுரேஷன் ஆகும்போது இந்த பாயிண்ட் என்ன ஆயிரும், இந்த ஜி மைனஸ் ரீடென்டிவிட்டி ஆயிருமா? ஸோ இப்படி லேகிங் பண்ணிட்டு வரதா இது என்ன ஆகும், மைனஸில் ஒரு கோர்சிவிட்டி ஆகுமா? இதுதான். ஸோ இந்த சைக்கிளுக்கு பேர் தான் என்னது, ஹிஸ்டெரிசிஸ் அப்படிங்கிறது. அதாவது லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் behind the magnetic field. இதில் கோர்சிவிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரீடென்டிவிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், சேச்சுரேஷன். கம்ப்ளீட் மேக்னடைஸ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் கம்ப்ளீட் மேக்னட்டிசம். அதுதான். அதாவது ஒரு மேக்னெட்டிக் எவ்வளோ தூரம் மேக்னெட்டிக் அயான், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம், அயான். இதில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B/H = μ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறாங்கண்ணா. அதுதான் இதோட மெயின். சரி, இதில் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் ஆகுமா? ஆகும். எப்படி ஆகும்? in the form of heat. Why it is forming the heat? Because listen, இப்போ நம்ம ரீடென்டிவிட்டி நடக்குது, கோர்சிவிட்டி நடக்குது, ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்குது, அதே சமயம் பாசிட்டிவ் டைரக்ஷன் நடக்குது. அப்படி ஆகும்போது அது மேக்னெட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது இதோட வேல்யூ ΔE = H, அதாவது இன்டெக்ரல் ஆஃப் H psi அப்படின்னு சொல்லுவாங்க. H.dB. இது என்னது, இது ஆம்பியர் பெர் மீட்டர், இது ஆம்பியர் மீட்டர். ஆனால் இது ஜூல்ஸில் சொல்கிறோம், ஏன்னா இது ஹீட்டு. புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு வீடியோ அனிமேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை போய் பாருங்கள். இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே ரீடென்டிவிட்டி ஆகும், எங்கே கோர்சிவிட்டி ஆகும், எங்கே சேச்சுரேஷன் ஆகும். இந்த டயக்ராம் நம்ம வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் எதை கன்சிடர் பண்ணுறோம், இந்த லேகிங் பிஹைண்டை மறந்துடாதீங்க. இதில் இந்த ஃபார்முலாவை
மறக்கக்கூடாது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது அயான் மெட்டீரியல். அதாவது சவுத் போல் கொடுக்குறோம், ஒரு நார்த்து சவுத் போலுக்கு நடுவில் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் வைக்கிறனால என்ன நடக்குது, இதுதாங்க நம்ம மெயின். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அதை ரிவர்ஸில் கொடுக்க போகிறோம். ரிவர்ஸில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்னது, அது நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன்லையும் அது இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் ரீடென்டிவிட்டி நடக்கும், கோர்சிவிட்டி நடக்கும், சேச்சுரேஷன் நடக்குது. இந்த சேச்சுரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன் நடக்கும், ரீடென்டிவிட்டி அதே மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே நடக்கிறது. அந்த பாயிண்டாக இந்த ஒவ்வொன்றையும் நான் சொல்லியிருக்கேன். இதை கவனமாக பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ அனிமேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அனிமேஷன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி அதில் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம இதில் பார்க்கறதுனால வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அனிமேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுங்கண்ணா. அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் அண்ட் ஹார்ட் மேக்னெட்டிக் ஆஃப் ஃபெர்ரோ மேக்னெட்டிசம். அதாவது ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேக்னெட்டிக், பர்மனன்ட் மேக்னெட் எது, எலக்ட்ரோ மேக்னெட் எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Let us now discuss about hysteresis of a ferromagnetic substance. The relation between the magnetic field induction B and the magnetic intensity or applied magnetic field H is complex and is often non-linear. To understand this, consider an unmagnetized ferromagnetic material in the core of a current-carrying solenoid. Let us see the magnetic behavior of the ferromagnetic material through one cycle of magnetization by plotting a graph with H on the x-axis and B on the y-axis. When the current passing through the solenoid increases, the magnetic field in the core of the solenoid H also increases. As a result, the magnetic field strength B in the ferromagnetic material placed in the solenoid also increases. This is represented by the curve OP in the graph, which shows the alignment and merger of domains, and no further enhancement is possible after this. By reducing the current through the solenoid, the applied magnetic field H decreases to 0. When H is equal to 0, the magnetic field strength in the ferromagnetic material B is not equal to 0, and this is represented by the curve PQ in the graph. And the value of B at H is equal to 0 is called retentivity or remanence. Now increase the current through the solenoid in a direction reverse to that of the previous one. Thus, certain domains in the ferromagnetic material are flipped until the net field inside it stands nullified. This is represented by the curve QR in the graph. This magnitude of applied magnetic field H is known as coercivity. As the current in the reverse direction increases in magnitude, we once again obtain the saturation magnetization in a direction opposite to that of the previous one. This is represented by the curve RS in the graph. Again, decrease the magnitude of current in the reverse direction such that the applied magnetic field H also decreases and becomes 0. But the magnetic field strength in the ferromagnetic material is not 0. This is represented by ST in the graph. Again, decrease the magnitude of current in the reverse direction such that the applied magnetic field H also decreases and becomes 0. But the magnetic field strength in the ferromagnetic material is not 0. This is represented by ST in the graph. And finally, increase the current in the original direction. Then again, the magnetic domains in the ferromagnetic material flipped until the net magnetic field inside it becomes 0. The magnetic field thus increases in the original direction.
This is represented by Tu in the graph. With any further increase in current through the solenoid, the applied magnetic field in it and the magnetic field strength in the ferromagnetic material increases to its saturation value. This is represented by Up in the graph. We can observe that the curve OP does not retrace itself, as the magnetic intensity or applied magnetic field H is reduced. Hence, we can say that for a given value of magnetic intensity H, magnetic field B depends on the previous history of the sample. This phenomenon is called hysteresis. அந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டெரிசிஸ்னா ஈஸியா புரிஞ்சிருக்கும். அந்த அனிமேஷனை நல்லா அருமையா பண்ணிருப்பாங்க. அது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஃபரன்ஸ் between soft and hard ferromagnetic material. இப்போ soft and hard magnetic material அப்படினா ஒண்ணு இல்லைன்னா ஈஸிலி magnetized and demagnetized பண்ணுனா அதுக்கு பேரு soft ferromagnetism. Hard அதாவது very difficult to magnetized and demagnetized, that is called hard ferromagnetism. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இல்ல புக்ல நோட் பண்ணிக்கோங்க. இது easily magnetized and demagnetized அப்படி பண்ணா அதுக்கு பேர் என்னது? அது soft ferromagnetism. Very difficult to magnetize and demagnetize அப்படி பண்ணா that material is called hard ferromagnetism. Which materials are exhibit that property? That is called ferromagnetism of soft, and which properties of hard is called hard ferromagnetism. இது நமக்கு தெரியும். சரியா? இது basic definition. Okay. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இதுல பார்த்தோம்ல ஹிஸ்டெரிசிஸ் பார்த்தோம். மேக்னடைசேஷன் பண்ணும்போது ஏசியா இது என்ன ஆயிரும்? டிஸ்அப்பியர் ஆயிரும். இது என்ன ஆயிரும்? அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? ஈஸிலி டிஸ்அப்பியர், அதாவது டிமேக்னடைஸ் ஆகிறது. இன்னொன்று மேக்னடைஸ் ஆகிறது. தட் இஸ் அ மேக்னடைசேஷன் டிஸ்அப்பியர். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மேக்னடைசேஷன் persist. நீ ஆஃப்டர் ரிமூவ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துட்டாலும் இட் இஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மேக்னடைசேஷன் என்ன ஆகும்? இங்கே persist ஆகும், அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கும், அது குறையாது. அடுத்தது ஹிஸ்டெரிசிஸ் லூப் இஸ் ஸ்மால். ஹிஸ்டெரிசிஸ் லூப் இஸ் ஸ்மால். என்ன சார் ஸ்மால்? லார்ஜ் நீங்கள் போட்டிருக்கோம். அதாவது இப்படி நம்ம லூப் போட்டோம் இல்லையா? இதில் இப்போ ஹிஸ்டெரிசிஸ் பார்த்தோம் இல்லையா? இப்படி போட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் இதில். ஆனால் இதில் வெரி ப்ராடு. தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், ஹார்ட் இல்லையா? இட் cannot difficult கண்ணா, difficult to magnetize and demagnetize. That's why it is like this. இந்த டயக்ராம் இப்படி போட்டுக்கலாம். இவ்வளோ லாங்கில் இருக்கும். இப்போ புரியுதா ஏன் ஸ்மால் லார்ஜ்னு சொல்கிறோம்? ஓகே. அடுத்தது ரீடென்டிவிட்டி லோ. இது ஏன்னா அந்த லூப்பே சின்னது தான், ஆனால் சின்னதாக இது என்ன ஆயிரும்? ஈஸியாக ரீடென்டிவிட்டி ஆயிரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இதுவும் ஹை. ஸோ இட் இஸ் ஹை. ரீடென்டிவிட்டி ஃபார் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் லோ, ஃபார் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் திங் we have considered கோசிசிவிட்டி. ஆல்ரெடி we know that கோசிசிவிட்டி அந்த ரெசிடுவலில் இருக்கிற இந்த மேக்னட்டிசத்தை அதையும் கொண்டு வந்து ஜீரோவாக மாற்றணும். அதை வந்து ஜீரோ மேக்னட்டிசம் மாற்றி ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொண்டு போகணும். அதான் நம்ம கோசிசிவிட்டின்னு பார்த்தோம். உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். அது வந்து என்னவா இருக்குது? இதில் இட் இஸ் வெரி லோ ஃபார் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இட் இஸ் ஹேவிங் வெரி ஹை. இது நமக்கு தெரியும், ப்ராடு. ஸோ இட் இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் திங் சக்சஸிபிலிட்டி அண்ட் பெர்மபிலிட்டி. ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் டெஃபினிஷன்ஸ் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்போம். சக்சஸிபிலிட்டி அண்ட் பெர்மபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஏன்னா இது ஸ்மாலாக இருக்குது, எல்லாமே லோவாக இருக்குது. அப்போது சக்சஸிபிலிட்டியும் பெர்மபிலிட்டி என்னவாக இருக்கும்? ஹையாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்னவாக இருக்கும்? சக்சஸிபிலிட்டியும் பெர்மபிலிட்டியும் லோவாக இருக்கும். என்னது? ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. நெக்ஸ்ட் திங் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹீட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு. இது எதில் கால்குலேட் பண்ணுவோம்? ஜூல்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ hysteresis losses for soft magnetic material is very less. Next thing, more. ஏன் இதில் more? hysteresis losses இருக்கு ஏன் more? See, இந்த ப்ராடாக இருக்க
அதனால் இது ப்ராடாக இருக்கனால இதில் என்னவா இருக்கும் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் வெரி மோர், அதாவது அதிக ஹீட்டை கொடுக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு அதில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், இதுதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ஈஸியாக புரியுற மாதிரி இதை சொல்லியிருக்கோம். இது எதில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சொலினாய்ட் கோர், இதை பின்னாடி நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர், இதையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் லோவாக இருக்கு இல்லையா, தட்ஸ் வை வி ஆர் யூஸிங் எலக்ட்ரோ மேக்னெட்டாக இங்கே யூஸ் பண்ணுறோம். கோசிசிவிட்டி ரீடென்டிவிட்டிஸ் ஆர் வெரி லோ, தட்ஸ் வை வி ஆர் யூஸிங் எலக்ட்ரோ மேக்னெட் ஆஸ் அ சாஃப்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸை சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட்டுக்குண்ணா. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஏன் ஃபெர்ரோ மேக்னெட் வந்து எர்த் மேக்னெட்டில் ரேராக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்னு சொல்கிறாங்க. இது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது இதில் மேக்னெட்டு. இதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண கஷ்டம் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சாஃப்ட் அயான் எக்ஸிபிட் த சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக். அடுத்தது மியூ மெட்டல், இதை பற்றி நான் ரோலாக இருக்கும், இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது ஸ்டெலிங், இதுவும் ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, அலுமினியோ, அடுத்தது லெட் ஸ்டோன், எக்ஸட்ராஸ், இதுலேயும் எக்ஸட்ராஸ். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டெரிசிஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. வாட் இஸ் ஹிஸ்டெரிசிஸ்? நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு சைக்கிள் நம்ம அழுத்துறோம் இல்லையா, அப்படி சைக்கிள் பெடல் பண்ணுறோம். ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ் கொடுப்போம், மறுபடியும் இந்த இடத்துல இந்த கையில் ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்போ இது ரிவர்ஸ் டைரக்ஷன் நினச்சிக்கணும். இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் ஃபார்வர்ட். அப்படி கொடுக்கும்போது நார்த் போலி சவுத் போலி இப்படி மாற்றிக்கணும். இப்படி அழுத்துறோம் இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நார்த்து சவுத்து, இது சவுத்து நார்த்து, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மாற்றி வைக்கிறோம். அயான் எடுத்துக்கிறீங்க. இதில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா B/H = μ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஈஸியாக உங்களுக்கு இந்த டயக்ராம் போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பாயிண்ட்ல என்னென்ன ரீடென்டிவிட்டி இதில் வரும்போதே உங்களுக்கு தெரியும், இது அதிகமாக போகுது. அப்போ இங்கே என்னது, இங்கே சேச்சுரேஷன் ஆகுது. கம்ப்ளீட் மேக்னட்டிஸ் ஆகிறது தான் சேச்சுரேஷன். அடுத்தது ரீடென்டிவிட்டி, நாட் கம்ப்ளீட் சேச்சுரேட்டட். இங்கே என்ன ஆயிரும், இங்கே ஃபுல்லாக வேனிஷ் ஆகாது. ஆனால் அது என்ன இருக்கும், நியரஸ்ட் டிக்ரீஸ் லெவலுக்கு வந்துடும். அந்த நியரஸ்ட் டிக்ரீஸ் லெவலையும் கம்ப்ளீட்டாக ஜீரோவுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் கோர்சிசிட்டி. இதை நம்ம பார்த்தோம். லாசஸ், அதாவது ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் எதனால் இப்படி ஆகுது, நம்ம இங்கே ரீடென்டிவிட்டி சேச்சுரேஷன் அது கண்டினியூஸாக நடக்கிறதுனால அந்த ஆட்டம்ஸ்குள்ளே வேரியேஷன் ஆகும். அந்த வேரியேஷன் ஆகிற ஆட்டம்ஸ்னால இங்கே லாசஸ் ஆகும். அந்த லாஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு. அந்த லாஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஜூல்ஸில். அதுக்கு ஃபார்முலா. அடுத்தது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெர்ரோ மேக்னெட்டிசம். ஃபெர்ரோ மேக்னெட்டிசமில் சாஃப்ட் இருக்குது, ஹார்ட் மேக்னெட்டிசம் இருக்குது. நம்ம சாஃப்ட்னு என்னென்னு பார்த்தா ஈஸிலி மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ். ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வெரி டிஃபிகல்ட் டு மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ். இதுக்கெல்லாம் லூப் எப்படி இருக்கும், ஸ்மாலு, லார்ஜ், லோ, ஹை. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்சிசிவிட்டி லோ, இதுக்கு ஹை. சக்சஸிபிலிட்டி பெர்மபிலிட்டி ஹை, இதுக்கு லோ. அடுத்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் லெஸ், இதுக்கு மோர். இதோட யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் we will discuss another topic, cyclotron. நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஒவ்வொரு டைம் அனிமேஷனோட சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். யூஸ் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக கூட போட்டு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கண்ணா.